பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் 10:28 அடியேன் வாசிக்கிறேன். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஆமேன், ஹல்லேலூயா. அருமையான வேத வசனம் பாருங்க. இரட்சகராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் தம்முடைய அன்பின் அரவணைப்பை குறித்து இதில் அழகாய் பேசுகிறார் பாருங்க. நம்ம மேல் வசனத்தை வாசிக்கிறோம். என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். ஸோ அந்த என் நாடுகள் நான் கூப்பிடும் பொழுது என் பிள்ளைங்க நான் சொல்கிற வார்த்தைகளை அவங்க செவி கொடுத்து கேட்பாங்க. அவங்க கேட்கும் பொழுது அவங்க என் சத்தத்தையும் அறிந்திருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க எனக்கு பின்பதாகவும் வருவார்கள். ஸோ நான் கூப்பிடுவேன், நான் சத்தியத்தின்படி பேசுவேன், அவர்கள் என்னை புரிந்து கொள்வார்கள். அது மாத்திரம் இல்லை, நான் எங்கே போனாலும் நான் என்ன சொன்னாலும் எனக்கு பின்பாக வருவார்கள். அவர்கள் எனக்கு பின்பாக வரும்பொழுது அவர்களுக்கு நான் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவன் பாருங்க. இந்த காலை வேளையில் சத்தியத்தை கேட்க வந்த அருமையானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். வசனத்தின் மூலமா கர்த்தர் பேசணும்னு எப்படி நீங்க ஆவலோடு வந்தீங்களோ உங்களோடு கர்த்தர் இடைப்படுகிறார் பாருங்க. நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, அவருடைய சத்தத்துக்கு பின்பதாக அவர் சொல்லுகிற சத்தியத்தில் நீங்கள் வாழும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஸோ தேவனாகிய கிறிஸ்துவை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவன் உண்டு. ஸோ நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு நாம் சதா காலம் ஜீவனோடு வாழ்வதற்கு இது பயனுள்ளதாக பிரயோஜனம் உள்ளதாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. ஸோ இது யாருக்கு ஆண்டவர் இந்த நித்திய ஜீவனை தருகிறார் என்றால், கெட்டு போனவர்களுக்கும், ஒன்றுமில்லாதவருக்கும், பலவீனமானவர்களுக்கும், வியாதி உள்ளவர்களுக்கும், ஸோ தேவனை அறியாதவர்களுக்கும், தேவனை குறித்து புரிதல் இல்லாதவர்களுக்கு, தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமாய் கெட்டு போனவர்களையும் பலவீனமானவர்களையும் கர்த்தர் பலப்படுத்தி நடத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் பாருங்க. தேவன் எப்பேற்பட்டவருக்கு நித்திய ஜீவனை தருகிறார் பாரு. நித்திய ஜீவனை கொடுக்க முடியாதவர்களுக்கு நித்திய ஜீவனை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆகையால தேவனை தேடும் பொழுதெல்லாம் அவர் நித்திய ஜீவனை தருவார் பாருங்க. சகையை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவனுடைய பாவ வாழ்க்கையில அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஆனா ஒரு நேரம் வரும்பொழுது, ஒரு சூழ்நிலை வரும்போது இயேசுவை காண வேண்டும் என்று அவன் ஓடி போகிறான். இயேசு பற்றி கேள்விப்படும் போது முன்னதாகவே போய் அவன் காத்திருக்கும் போது என் இரட்சகராக இயேசு கிறிஸ்து அவன் இருக்கிற இடத்துல நின்று அந்த மரத்துக்கு கிட்ட நின்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். மரத்து மேல இருக்கிற சகையை பார்த்து, சகையவே நீ சீக்கிரம் இறங்கி வா அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் இறங்கி வருகிறான். வந்த உடனே அந்த வீட்டிற்கும் அந்த மகனுக்கும் ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காதவனை கூட இந்த வேளையில கர்த்தர் இந்த பிரசங்கத்து மூலமா கர்த்தர் தாமே தொடுவாராக. ஆமென், அல்லேலூயா. ஸோ தேவனாகிய கிறிஸ்து நமக்காக இருக்கிறார், இரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸோ சகையை தொட்ட தேவன், சகையை தேடினான், கர்த்தருடைய சத்தத்தை தேடினான், கர்த்தருடைய வார்த்தையை தேடினான், கர்த்தரை பார்க்கணும்னு நினைக்கிறான். ஸோ கர்த்தரோடு இடைப்படணுன்ற அந்த ஒரு ஆவலையும் ஒரு காரியத்தையும் அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அப்போ இயேசுவை பார்த்த மாத்திரத்தில் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் துவங்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே, நான் தப்பா எதனா பண்ணியிருந்தா நான் மன்னிச்சிடுங்க, நான் யார்கிட்டயாவது அநியாயம் வாங்கியிருந்தா நான் திரும்ப கொடுத்துடுறேன்ட்டு தன்னுடைய வாழ்க்கையின் பயணத்தை டோட்டலா ஜீசஸை பார்த்ததுமே மாத்திக்கிறான். ரட்சகர் அவனை சார்ந்த சகலத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஸோ ரட்சிப்பு அந்த வீட்டிற்கு அந்த நாட்களில் கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கும் பிரசங்கத்தின் மத்தியில் இந்த வேளையில உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படிங்க, கர்த்தரை தேடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது என் தேவனாகிய இரட்சகராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக என்ன தருவார் தெரியுமா? நித்திய ஜீவனை அளிப்பார். ஆமென், அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவன் வரும்போது என்ன நடக்கும்னா, ஸோ எப்பேற்பட்ட காரியமானாலும், எப்பேற்பட்ட பிசாசின் கிரியைகள் ஆனாலும் ஒருவரும் ஆண்டவர் கையிலிருந்து எடுத்து போடவே முடியாது. அதுதான் அவர் சொல்றாரு, ஒரு காலம் என் கையில வந்த நீங்க ஒரு காலம் இனி நீ கெட்டு போவதில்லை, என் கையில வந்த களிமண்களை நான் பாத்திரமாய் வளைத்துக் கொள்வேன். ஸோ இனி ஒரு காலம் நீங்கள் கெட்டு போவதில்லை, அவைகளில் என் கையிலிருந்து ஒருத்தரும் பறித்து கொள்ள முடியாது என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமா இந்த காலையில வேலை பேசுகிறார். ஆமென், அல்லேலூயா. அன்பானவர்களே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்த ஒவ்வொருவரையும் அவர் உள்ளங்கையில தாங்குகிறார். ஒருவரும் பிசாசின் கிரியைகளாகட்டும், செய்வினையாகட்டும், மந்திரமாகட்டும், எந்த விதமான வியாதியாகட்டும், பலவீனமாகட்டும், பொல்லாத கிரியைகளாகட்டும், ஒன்றும் இயேசுவின் கையிலிருந்து பிரிக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் அவர் சொல்கிறார், ஒன்றும் கெட்டு போவதில்லை, என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை என்று. எந்த பிசாசுக்கும் அதிகாரம் கிடையாது. ஆகையால விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்க்கும்போது நித்திய ஜீவன் மாத்திரம் அல்ல, ஸோ
தேவனுடைய கரத்தில் நாம் ஒருவரும் ஒரு காலம் பிரிக்க முடியாத ஒரு பொசிஷனில் நம்மளை கர்த்தர் கொண்டு போய் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இதோ நான் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அல்லவா இந்த காலை வேளையிலும் உங்களிடத்தில் அவர் பேசுகிறார். நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறீர்கள், சத்தியம் உங்களை வழி நடத்துகிறது. இரட்சகராக இயேசு கிறிஸ்து சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு சதா காலமும் இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் தேவன் நித்திய ஜீவனை அளித்து ஆசீர்வதித்து மகிமையை நடத்துவார். ஆமென். ஆகையால் எதை குறிச்சும் பயப்படாதீங்க, சுச்சுவேஷனை கண்டு பயப்படாதீங்க. சூழ்நிலைகள் விரோதமாக இருக்கலாம், ஐயோ இது என்ன இப்படி இருக்கே, இது எப்படி ஆகும் என்றெல்லாம் யோசிக்காதீங்க. கர்த்தர் கையில் இருக்கிற நீங்கள் உங்களை ஒருவரும் பிடுங்க முடியாது. கர்த்தர் கையில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஒருவரும் ஒரு காலம் பிரித்து போட முடியாது. என் தேவனுடைய கரத்திலிருந்து ஒருத்தரும் பிரிக்க முடியாது. அதனால் தைரியமாய் விசுவாசத்தோட நீங்கள் நிலைத்திருங்க, கர்த்தருக்குள்ள நிலைத்திருங்க. கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது மாத்திரம் அல்ல ஏசப்பா, உம்முடைய கரங்களுக்குள்ள வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எந்த பிசாசின் கிரியைகளும் தடை செய்ய முடியாது, பறிக்க முடியாது என்ற தீர்க்க தரிசன வார்த்தைகளோடு ஆண்டவரே அப்பா நீர் பேசின கிருபைகளுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, இந்த அரவணைப்பான வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த சத்தம் எங்கெல்லாம் கேட்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவரே எல்லா விதமான பிசாசின் கிரியைகளை எல்லாம் அழித்து விட்டு கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் ஆண்டவரே பிள்ளைகளையும் வீட்டையும் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய சமூகம் எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு மத்தியில் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகேவுக்கு வாழ்வு கொடுத்த தேவன் இந்த பிரசங்கத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு வாழ்வை ஏற்படுத்தும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இப்போது கூட வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரே யாராக இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டுதான் பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்து வழி நடத்தும். சகல விதமான வியாதிகளை ஆண்டவரே ஒவ்வொருடைய சரீரத்தில் நீக்கி போடுவீராக. பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலையாக்குவீராக. கர்த்தர் தாமே இயேசு நாமத்திலே நாங்கள் கட்டளிடுகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.